creation proclaims the gods the glory of God. சிருஷ்டியானது தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது என்ற தலைப்புல தான் சிருஷ்டிப்பு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி இருக்கு. அந்த சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டன்னு சொல்லிதான் அங்க பாக்குறோம். அதுல 1வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. அது எப்படி அறிவிக்கிறது? பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் உலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. அவைகளில சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஓகே, இப்போ இந்த வார்த்தையில் இங்கே சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த சிருஷ்டி எப்படி தேவனுடைய, இப்ப நம்ம தெரியும் வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துன்னா, அது நைட்டு பார்த்தா தேவனுடைய மகிமை எப்படின்னு தெரியும். ஒரு ஸ்டார், அந்த மில்கி வேஸ், அதாவது உலகத்துல அந்த வானம் எப்படி ஆண்டுடைய மகிமை, இன்னைக்கும் அதை தேடி தேடி போய்கிட்டே தான் இருக்காங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கு, கோலங்கள் எத்தனை இருக்கு. அப்போ வானம் நமக்கு எதை காட்டுது? தேவனுடைய மகிமையை காட்டுது. அடுத்தது அது என்னச்சுதுன்னா ஆகாய விரிவு. ஆகாய விரிவுன்னா வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாம் அது ஆண்டுடைய கைகளின் கிரியை நமக்கு வெளிப்படுத்து, கரத்தின் கிரியை வெளிப்படுத்துது. அவ என்னெல்லாம் செய்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பூமியில பார்க்கும்போது, பூமியை மட்டும் ஆண்டவர் படைக்கல. பூமியை போல 7 கோலங்கள் சொன்னா, இப்ப 9 கோலம்னு சொல்றான், இன்னொருத்தன் 18 கோலம்னு சொல்றான், இன்னொருத்தன் பல கோலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல சில கோலங்கள்ல இனி மனுஷன் தங்க முடியும்னு சொல்றாங்க. இன்னும் அதுக்கு இடையில என்ன சொல்றாங்க, புதிய வானம் புதிய பூமி எல்லாம் வேலை நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சில கோலங்களை புதுசா கண்டுபிடிச்சிட்டு அதுலயும் மனுஷன் வாழ முடியும். ஆனா இப்ப மனுஷன் இல்ல, மனுஷன் வாழக்கூடிய எல்லா வசதிகளோட கூட வேற கோலங்களும் இருக்கு. பைபிள்ல நான் ஏசாவில் சொல்லும் போது, பூமியை மட்டும் தேவன் மனுஷனுக்கு வேண்டிய பூமியை சிருஷ்டித்ததா இருக்குது. பாக்கி இடங்களில போய் மனுஷன் வாழ முடியாது. ஆனா என்ன மனுஷன் வழிகளை தேடிட்டு இருக்கிறான். எங்க சந்திரன்ல போய் தங்க முடியுமா, செவ்வாயில போய் தங்க முடியுமா, புதன்ல தங்குவதா, வேலன்ல தங்குவதான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இனிப்ப பேடகங்கள், அதாவது என்னது, இது ராக்கெட்டு மேல விடுறான். இப்ப பஸ் விட்டது போல மனுஷனு மேல போயிட்டு வர்றதுக்கும் எதோ நடக்குது உலகம். அப்ப இதெல்லாம் நமக்கு நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அறிவிச்சாலும் அறிவிக்காவிட்டாலும் அது எங்க அழகா சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? ஆகாய பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை வெளிப்படுத்துகிறது. பகல் வார்த்தைகளையும் இரவு அறிவையும் எனது வெளிப்படுத்த, அவைகளின் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படும், ஆகையில் அவையின் சத்தம் பூமி எங்கும். நம்ம யோசித்தோமோ பேசணுமோ அது சொல்லலையோ, ஆனா பூமியினுடைய கடைசி வரைக்கும் அவருடைய அந்த கிரியைகளுடைய செயல்கள் பேசிட்டே இருக்கு. அதுல பேசுறது சூரியன். அது எப்படி பேசுது? பகலானா தேவனுடைய மகத்துவத்தை அது பேசதான் செய்யுது, சத்தம் கேட்கதான் செய்யுது. ஆகாயம் வெளிச்சம் மண்டலம் நமக்கு வெளியே வரல அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களும் நமக்கு புரியும். புரியக்கூடிய அளவுக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய மகத்துவங்களை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம மகத்துவங்களை பற்றி, நம்ம சுவாசிக்கிற காற்றை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு காத்து மட்டுமே என்னது பல லட்சம் ரூபா ஆயிரும். காத்து மட்டும் அடைக்க போனோம்னா, அதாவது 3 மணி நேரத்துக்கு 1800 ரூபா வேணும் சுவாச காத்துக்கு. 3 மணி நேரத்துக்கு 1800 ரூபா வச்சு பாருங்க. அப்போ ஒரு நாள் எத்தனை 1000 ரூபாய்க்கு காத்துக்கு பைசா கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு சும்மா தந்திருக்காரு. ஆனா நம்ம தெரியாது, நம்ம சுவாசிச்சுட்டே இருப்போம், பேசிட்டே இருக்கிறோம், நம்ம இதெல்லாம் செய்துட்டே இருக்கிறோம். அப்படி மகிமை பற்றி யாரையும் யோசிக்கிறதே கிடையாது. எவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவன் அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. சரி, நான் இதை எல்லாம் அப்படியே அந்த சிருஷ்டிப்புல இந்த மகிமையானவற்றை படைத்த தேவனுடைய சத்தியத்தை
அந்த 7ஆம் வசனத்துல என்ன சொல்லு தெரியுமா? இது எல்லாத்தையும் நமக்கு தந்திருக்கிற தேவன் நமக்கு கையில ஒரு வேதத்தை தந்திருக்கிறார். அந்த வேதம் எப்படிப்பட்டது? இந்த சிருஷ்டிகளுடைய மகத்துவங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற வேதத்தை தேவன் தந்தார். இப்ப தாவீதின் காலத்துல அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது எதுவா இருந்திருக்கும்? தாவீதின் காலத்துல அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது அந்த 5 ஆகமம் தான். அதாவது மோசையினால் எழுதப்பட்ட 5 ஆகமம். மோசையிட்ட ஆதியாகமத்திலே தேவன் சிருஷ்டிப்பினுடைய எல்லா ரகசியத்தையும் சொல்லி இருக்கிறதுனால அன்னைக்கு இருந்தது பூரணப்பட்ட ஒரு வேதம் சொல்ல முடியாது. ஆகம புஸ்தகங்கள் தான் இருந்தது. அதுலேயே எல்லா சிருஷ்டிப்பினுடைய மகத்துவத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அப்போ அப்படிப்பட்டதான மோசை மூலமாய் மனுகுலத்துக்கு அவருடைய வல்லமை, அவருடைய சிருஷ்டிப்பின் எல்லா ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற நேரத்துல இப்ப வேதம் பூரணமாய் பூரணப்பட்டிருக்கிறது. அப்போ இப்ப இருக்கிற வேதத்தின் பூரணப்பட்டது. வேதம் உள்ள ஒரு வார்த்தையை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதம் சொன்னா என்ன? அதாவது வேதம் சொல்றது எப்ரேய பாஷனுடைய அடிസ്ഥാனத்துல வேதம் சொன்னா அறிவுறுத்தல், கற்பித்தல், கட்டளையிட்டல், வெளிப்படுத்துதல். அதாவது இந்த இவ்வளவு காரியங்களையும் சேர்ந்தது தான் வேதம் சொல்லுவாங்க. ஒரு வேதம் அது கற்பிக்கிறதா, அறிவுறுத்துகிறதா இருக்கும், கற்பிக்கிறதா இருக்கும், கட்டளை இடுகிறதா இருக்கும். வேதம் 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 சொல்லி எல்லாரும் சதாண்டா வேதம் சொல்லிட்டு போயிடுவோம். வேதம் என்னன்னு தெரியும்? வேதம் சொல்றத அதனுடைய சரியான அர்த்தம் இது தாண்டா வேதம் அப்படிங்கிற, இது தாண்டா படிக்கணும், இது தாண்டா அறியணும், இது தாண்டா கட்டளை அப்படின்னு சொல்றதான் நம்ம சாதாரணமா சொல்றாங்க வேதம். வேதம் சொன்னா கற்றுக்கொள்ள வேண்டியதும், அறிந்து கொள்ள வேண்டியதும், கீழ்ப்படிய வேண்டியதும். அதுதான் கட்டளை அப்படின்றனாலே கட்டளை இட்டாச்சுங்கன்னா அடங்கிதான் இருக்கணும். அப்போ நம்ம அடக்கி நிறுத்துகிறது தான் வேதம். நம்ம ஆனா சும்மா வேதம் அப்படின்ற ஒரு பதத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறோம். வேதம் சொல்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். அப்ப அந்த வேதம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த வேதம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். அது விசுவாசத்தையும், தேவனுடைய ஞானத்தையும், அன்பையும், வல்லமையும், மகிமையும் என்ன செய்யறது வெளிப்படுத்தும். அந்த வேதம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டா, விசுவாசம், ஞானம், அன்பு, வல்லமை, மகிமை. அப்ப இவ்வளவு காரியங்கள் இருக்குல்ல. நம்ம வேதத்துல இருந்து ஒரு மனுஷனை வேதத்தை கற்பிக்கும் போது அவனுக்கு என்னெல்லாம் உருவாகும் சொல்லப்பட்டது? விசுவாசம், ஞானம், அன்பு, அடுத்து என்னது? வல்லமை, மகிமை. இவ்வளவு காரியங்கள் என்ன செய்யும்? வேதத்துல இருந்து வெளிவரும். வேதத்தை ஒருத்தன் கற்றுக்கொண்டால், வேதத்தை கற்றுக்கொள்வது இன்னைக்கு நம்ம எல்லாம் மற்ற உலகத்துல உள்ள புஸ்தகத்தை படிச்சாதான் என்னதோ மனுஷன் பெரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் இருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம வேதத்தை படிக்கும் போது நமக்கு என்ன உண்டாகும்ன்ற தெளிவு இருந்தா கூட, இப்போ சயின்ஸ் படிச்சா உடனே அவர் விஞ்ஞானி ஆயிடுவாரு, மேக்ஸ் படிச்சா உடனே அவரு மேதை ஆயிடுவாரு, அவரு பின்ன வேற என்னது இது இன்ஜினியரிங் படிச்சா அவர் பின்ன அப்படி ஒவ்வொன்றுக்கும் படிப்பு எல்லாத்துக்கும் மனுஷன் என்ன செய்யறான்? விலை கொடுக்குறான். ஆனா வேதத்தை யாராவது விலை கொடுக்குறாங்களா? இந்த வேதத்துக்கு எவ்வளவு ஏதாவது ஒரு மனுகுலம் வேதத்தை பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது என்னதோ ஒண்ணு. நீ எந்த புஸ்தகத்தை படிச்சாலும் அது எல்லா புஸ்தகத்தையுடைய எல்லா பட்ட படிப்புகளையும் அடக்கி ஆளுகிறதாக வேதம். அந்த வேதத்தை பற்றி முதலாவது ஒண்ணு படிக்கும் போது அதுல விசுவாசம் உண்டாகணும், படிக்கும் போது அதுல ஞானம் உண்டாகணும், படிக்கும் போது அதுல அன்பு உண்டாகணும், வல்லமை உண்டாகணும், மகிமை உண்டாகணும். இந்த அறிவு தெளிவு இல்லாம சும்மா பைபிள் வாசிங்க, பைபிள் வாசித்த ஆசீர்வாதம் உண்டாகும். பைபிள் வாசித்த ஆசீர்வாதமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இதுதான் ஆசீர்வாதம். விசுவாசம், ஞானம், அன்பு, வல்லமை, மகிமை, இதெல்லாம் நம்ம கிட்ட வெளிப்படுகிறது தான் ஆசீர்வாதம். பணம், சம்பாத்தியம், பொருள், இதைதான் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆஸ்தி, இதெல்லாம் அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அது சிருஷ்டியில தேவன் நமக்கு தந்த அவகாசங்கள். நம்ம அவகாசத்தை ஆசீர்வாதமா நினைக்கிறோம். ஆசீர்வாதம் சொன்னாலே இங்க
விசுவாசம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அன்பு இருக்கணும், வல்லமை இருக்கணும், மகிமை இருக்கணும். ஓகே, இந்த இதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது 18வது சங்கீதத்துல 30வது வசனத்தை வாசித்தோம்னா அந்த வேதம் நிச்சயம் தேவனுடைய வழி உத்தவமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அது கேடகம். இந்த வேதம் எப்படிப்பட்டது? கேடகம்னா பாதுகாப்பானது. அதை நம்பணும். இன்னும் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் உலையிலே 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களானது. ஓகே, அது சுத்தத்தை பற்றி அந்த வல்லமை மகிமை இதெல்லாமே சொல்லிட்டேன்ல. அது எப்படிப்பட்டதுன்னு உள்ளது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது நம்ம என்ன செய்கிறது? நமக்கு கேடகமானது, பாதுகாப்பானது. எல்லா இடத்துலயும் நமக்கு பாதுகாப்பு தருகிறதாக வேதம். இனி வேதத்தை குறித்து இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேதம் எவ்வளவு வல்லமை. அது வேதம் இன்னொரு காரியம் சொல்ற, உலகத்துல மற்ற புஸ்தகங்கள் உனக்கு தலையில தான் பேசும். ஆனா ஒரே ஒரு புஸ்தகம் இந்த உலகத்துல உண்டு, இருதயத்தை மாற்றுகிறது, மனுஷன்ல செயல்படுகிறது மட்டும். இருதயத்தை மாற்றலை. மற்ற சிகிச்சை அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கும், இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் செய்வோம். அதெல்லாம் செய்தா அது அது தலைச்சோர்ல இருந்து வர்றது. ஆனா அந்த இருதயத்தை எத்தனை நீ இருதயத்தை எடுத்து மாற்றி வச்சாலும் இருதயத்துக்குள்ள இருந்து தெளிவு, அத இருதயத்துல இருந்து தைரியம், பலம் இதெல்லாம் புறப்படும் அந்த வேதம் தான். வேதத்தை படிச்சா மட்டும்தான் அது இருதயத்தை மாற்றும். மற்றது புத்தியை மாற்றும், தலைச்சோரை மாற்றும். மற்ற உலகத்துல உள்ளது தலைச்சோறுல தான் வேலை செய்யும். ஆனா இருதயத்துல ஒரு பொருள் வேலை செய்துங்கன்னா அது என்ன செய்யும்? the whole பாடி மொத்தம், சரீரம் மொத்தத்திலையும் ஓடிட்டு இருக்கிறதாக்கும். அது தலைச்சோறுக்குள்ள மட்டும்தான் ஓட முடியும். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஒரு டாக்டர் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு துறையிலையும் நீ வித்தகன் ஆகும்போது அது தலைச்சோருக்கு உள்ள வித்தையை தான் காட்டும். ஆனா அதே நேரத்துல இந்த வேதம் மட்டும் தான் இருதயத்துல வேலை செய்யும். அந்த இருதயத்துல வேலை செய்தா மட்டும்தான் இந்த டோட்டல் பாடி என்ன செய்யும்? இப்போ பியூரிபிகேஷன் ஆகும். டோட்டல் பாடியும் கண்ட்ரோல் பண்ணும். இருதயத்துக்கு வேலையே சரீரத்தை என்னது நிலைநிறுத்துகிற, ரத்தத்தை பம்பு பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு மற்ற அறிவுகள் எல்லாம் தலைச்சோர்ல தான் உனக்கு புத்தி இல்லாத மூளையில மாற்றத்தை ஏற்படுத்தும் போது இந்த வேதம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்துல இருதயத்துல மாற்றத்தையும் உண்டாக்கும். அப்படின்னு சொன்னா பாபமா ஒண்ணு 119வது சங்கீதத்தினுடைய 25வது வசனத்துல வாசிங்க, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இருதயத்தில் அது வேலை செய்யும் போது ஜீவன் உண்டாகும். பாக்கியத்திலையும் ஜீவன் உண்டாகாது. எவ்வளவு பெரிய புத்திமானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தத்துவ மேதையா இருந்தாலும் அவனுடைய ஆத்துமாவுக்கு ஜீவன் கொடுக்கிறது வேதம். வாழ்க்கையை வறுத்து சாக போயிட்டு இருக்கிறவனை தடுத்து நிறுத்தி வாழ வைக்கிறது வேதம். வேற ஒரு புஸ்தகம் இந்த உலகத்துல எந்த புஸ்தகத்தை கொண்டு அதை செய்ய முடியாது. அதனால இந்த வேதத்தை குறித்து அனைவரும் சிந்திக்கவும் தியானிக்கவும் விரும்புவது இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளை பாரு, ஸ்கூலுக்கு போ, ஏபிசிடி படி, கணக்கு படி, மேக்ஸ் படி, டியூஷனை வை. ஏதாவது இந்த வேதத்துக்காக டியூஷன் வச்சிருக்கா? ஒருத்தன் கூட வேதத்துக்கு டியூஷன் வைக்க மாட்டேன். ஏன்னா வேதத்தை பற்றி உள்ள அறிவு ஸ்டில் வாசித்துட்டு இருக்கு நம்ம கூட்டத்துல இருக்கவங்களுக்கு இல்லை. இவ்வளவு பெரிய மகத்துவமான, நான் கூட இப்பெல்லாம் ஆச்சரியப்படுவேன். நான் என்னதெல்லாம் காலேஜ் படித்தேன் அது இதுன்னு சொன்னா கூட அங்கே ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன இந்த நாட்கள்ல படிக்கதான் அதனுடைய மகிமையானதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளவு அருமையா வேலை செய்துன்றதையும் பார்க்கிறேன். அந்த வேதம் வேலை செய்கிறது முதலாவது அது நம்முடைய இருதயத்தை இல்லைங்க ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். நமக்கு எவ்வளவு, அதாவது
இப்ப அந்த ஒரு செடி பட்டு மாண்டு போன செடியை பெண்ணெல்லாமோ செய்து அப்படி கொண்டு வந்துடலாம்னு என்ன செய்வாங்க, உயிர் விட்டுக்கெல்லாம் அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாம் பேசுறது கேட்கிறான். ஆனா எவனாவது மாண்டு போன உன்னுடைய ஆத்மா இந்த இருதயத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஆனா தேடி பார்த்தாதான் தெரியுது, உயிர் ஜீவன் அந்த இருதயத்துக்கு உயிர் கொடுக்கிறது வேதம் மட்டும்தான் செய்யும். இன்னும் அதுல 107 என்ன சொல்லுவாங்க, 119 107, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். அதாவது மாண்டு போன நேரில் உபத்திரவப்படுகிற நேரத்துல வேற மருந்தே கிடையாது. உபத்திரவப்படுகிற நேரத்துல அவங்க மெண்டல் ஆயிடுவாங்க. ஒன்னு மெண்டல் ஆஸ்பத்திரி கொண்டு போய் மருந்து கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு இடத்துல என்னது உபத்திரவம்னாலே போராட்டம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவன் பைத்தியக்காரனா மாறிடுறான். அந்த பைத்தியத்துக்கு மருந்து இப்ப என்ன நினைச்சுவாங்க, கொஞ்சம் மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு நாளும் தெரியாம முடியாது. ஆனா அந்த உபத்திரவத்தினால வருகிற போராட்டங்களில இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது இந்த வேதம் தான். அவ இந்த வேதத்தை குறித்து ஒரு ஆழமான ஒரு சிந்தனைய இருந்தா நமக்கு இப்படி ஒரு இப்போ ஒரு 4 வருஷமா நமக்கு ஆண்டவர் அவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கான்னு தெளிவு இருந்தா இவனா ஒருத்தன் கொண்டு நைட்டு கிடந்து உறங்க மாட்டான். அவன் இந்த வேதத்தை இவர் அங்க உள்ள வந்து ஜெபம் பண்ணுனாதான் உத்தமமான இந்த வேதத்தை எப்படி இருந்தாலும் காலையில ஒரு சின்ன தியானம் நடக்கு. அதுல இருக்கக்கூடிய ஜீவனை ஒண்ணு அறியணுமே. நமக்கு வேதத்தை அறிஞ்ச போதும். நமக்கு இப்ப ஜெபம் பண்ணி பேரா எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. நம்ம வாயில ரெண்டு சொல்லணும் அதெல்லாம் கிடையாது. வேதத்தை மூலம் அறிய அது அங்கதானே இருக்கு. அது உன்னை உயிர்ப்பிக்கிறது, அது உன்னை என்ன பாதுகாக்கிறது. இன்னும் பாக்குற நேரத்துல யோவான் 15:3 என்ன சொல்லு தெரியுமா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் பாருங்க, உயிர்ப்பிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்ப சுத்தமாக்குகிறது. இதுக்கெல்லாம் வேற மருந்து மெடிசன் எங்க போய் வாங்குவ? ஒரு இடத்துலயும் மெடிசன் கிடையாது. அடுத்த கடைசியா 1 பேதுரு 23 என்ன சொல்லுது, அழிவில்லாத வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறீர்கள். அதாவது வேதம் என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லி பாக்குறோம். முதலாவது உயிர்ப்பிக்கிறது, பாதுகாக்கிறது. 2வது என்ன கடைசியா சுத்திகரிக்கிறது. கடைசியா என்ன செய்யறது, சுத்திகரிக்கிற வேதம் இப்ப என்ன செய்யறது, மறுஜன்மத்தையும் தருகிறது. மறுஜன்ம ஜீவிதம், அதாவது நித்திய ஜீவிதத்தையும் தரும். மறுஜன்ம ஜீவிதம்னா இங்க உள்ள மறுஜன்மம் இருந்தா தானே பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப அழிவில்லாத இந்த வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே. மாம்சத்துல பிறந்தவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிறப்ப எதன் மூலமாய் பெற்றுக் கொள்ளுகிறான்? இந்த வேதத்தின் மூலமாய். இந்த வேதம் இல்லாத எந்த ஒரு மனுஷனுடைய முடிவும் அவனுக்கு நித்திய ஜீவனுக்கு உரியதல்ல. அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கலாம், புத்திமானா இருக்கலாம், உதவி செய்கிறவனா இருக்கலாம். இப்ப காந்தி அவ்வளவு பெரிய காந்தி, ஆனா காந்தி நல்லா வசனம் படிச்சிருக்காது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. காந்தி போல பைபிள் படிச்சு பைபிள பரிசு நடந்த மனுஷன் இல்லை. நமக்கு பின்ன என்ன, வேதத்தினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததாயிட்ட நமக்கு தத்துவ மேதைகளா இருந்தாலும் சரி, இந்த வேதத்தினுடைய விசுவாச ஞான அன்பு வல்லமை மகிமை ஒரு ஆளுக்குள்ள இருந்து வெளிப்படலன்னு வைங்க, நிச்சயமா சொல்றேன், அவனுக்கு அந்த வாழ்க்கையினுடைய பூரணம், அவனுடைய ஜென்மத்தின் பூரணத்தை ஒரு நாளுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த வேதத்தை கையில வைத்து தியானிக்கவும், சிந்திக்கவும், ஜபிக்கவும், அனுதினம் அதோடு கூட அதை ஒரு போஜனமாய் கொள்ளவும் ஒரு கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிற பாருங்க. அந்த ஜனத்துக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இந்த பூமியில வேற யாருக்கும் இருக்காது. நான் நினைக்கிறேன் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்துதான் நம்முடைய ஒரு 10-20 குடும்பம் என்ன செய்கிறது, வாழ்க்கையில ஓரளவு சமாதானத்தோட நம்ம பிள்ளைகளும் சரி நம்மவும் சரி வாழ்றோம்னு உள்ளது. அதை யாரும் ஆப்போசிட் பண்ணவும் முடியாது, எதுக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னா அதனுடைய அறிவு இப்பதான் தெரியாது. அத நமக்கு மறுஜன்ம ஜீவிதத்தை நமக்கு தருகிற ஒரே ஒரு அறிவு அப்படின்னு சொல்றது இந்த வேதம். அத நம்ம அதுல 18-30 அழகா இருக்குல்ல,
அந்த வேதம் நமக்கு உலகத்துல பாதுகாப்பானது. கேடகம் சொல்ற பாதுகாப்பானது. அதை நம்புகிறவர்களுக்கு அதில் நம்பணும்ல. 18:30 இதெல்லாம் அடையாளப்படுத்தி தியானிங்க. கர்த்தர் இந்த வேத வார்த்தைகளினால இந்த நாளை நம்முடைய ஜீவிதத்துல, ஆராதனையில, இந்த சிந்தனைகளை சம்பூர்ணப்படுத்தி, இந்த உலகத்தின் இயற்கை நமக்கு படிப்புகிறது, தேவனுடைய வேதத்தின் மறைவுள்ளதான் படிப்புகிறது. அதை பார்க்கும்போது அதை உணர்கிற அந்த உணர்வு வேணும். சும்மா ஏதோ ரோடை பார்த்தோம் காடை பார்த்தோம்னு போகாதபடி தேவனுடைய அந்த மகிமைகளை, மகத்துவங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து ஆத்துமாவை பாதுகாக்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடும்படியாய் அப்படியே சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம்.